சூப்பர் ஸ்டார் ஆஃப் டிசிடிசி பட்டுக்குட்டி என்று செல்லமாக அழைக்கப்படும் வெங்கடேஷ் பட் சார். அது மட்டும் இல்லாம உங்களுக்காக ஸ்பெஷலா வரைஞ்சு இங்க கொண்டு வந்திருக்காங்க மோனிஷாவுடைய அழகான ஓவியம். இந்த நேரத்துல I think we would like to call Sam Prabha on stage. DJ Sam Prabha. அவருக்கு அவரே பாட்டு போட முடியாது, யாராவது பாட்டு அமுத்தி விட்டுவாங்க, அவரே போடுறாரா? டிஜே சாமுக்கு ஒரு பெரிய நன்றிகள் கொடுத்தலாம். பிகாஸ் நீங்க டிவில பாக்குற ஷோக்கு இந்த ஷோக்கு டிஜே அவர்தான். ஊர் உலகம் காலடியில் தான் அடங்குது, நாம் போடும் தாளத்துக்கு எல்லாம் ஆடும். இது தாண்டா என் சொர்க்கம், அது இப்போ என் பக்கம். நான் போன பின்னாலும் என் பேர் நிற்கும். அந்த ஸ்டாரும் நான்டா, அந்த சன்னும் நான்டா, அந்த சன்னோட விண்ணும் நான்டா. ஒதுங்குடா 10-12 மணி நேரம் எனக்காக தனியா வேலை செய்யற ஒரு ஜீவன் எங்க செட்ல. இளையராஜா சார் பாட்டை போட்டு என்னை எப்பவுமே நைட் 2 மணி கூட என்னோட எனர்ஜி லெவலை குறைக்காம பார்த்துக்கிட்டது டிஜே சாம். தேங்க்யூ ஸோ மச், வண்டர்ஃபுல் டிஜே, தேங்க்யூ. ஓகே, இந்த மொமெண்ட்ல ஐ வுட் லைக் டு டாக் அபவுட் ஒன் மோர் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஜீவன், ஜெம் ஆஃப் டிசிடிசி. எனி கெஸ்ஸஸ்? எதுக்கு என்ன பத்தி சொல்லிட்டு? ஓகே, ராகேஷ். ராகேஷ் பத்தி நிறைய சொல்லலாம். இது ஏற்கனவே செட்டான ஒரு செட் ஆஃப் ஆளுங்க. இவங்களுக்கு நடுவில் வந்து இவ்வளோ தூரம் வந்து தன்னை வந்து மோல்ட் பண்ணிக்கிட்டு நம்ம சொல்கிற எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தன்னை என்னென்னலாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதோ இவர் இப்படி தான் அடிப்பார். ஷெப்டை இவ்வளோ அடி வாங்கி அண்ட் என்ன சொன்னாலுமே முகம் சுளிக்காமல் காலையில் என்ன எனர்ஜியோட வந்தாரோ அதே எனர்ஜியோட 11:45 மணி வரைக்கும் ஷூட்டிங்கில் நிற்கிற ஒரு பர்சன். கண்ணாடி போட்டு மறைச்சு பெரிய 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 தேங்க்ஸ். யூ வில் க்ரோ பிக். வெயிட்டிங் டு வாட்ச் தட். இது ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் கிளெமென்ஸ் சார். கிளெமென்ஸ் சார் வந்து இந்த பையன் எடுங்க, இந்த பையன் நல்லா பண்ணுவான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாரு. அண்ட் பிக் தேங்க்ஸ் டு ஹிம். தேங்க்ஸ் மர்வின். எனக்கு என்ன சொல்லலே தெரியல மேம். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஸோ இப்போ வந்து எல்லாருமே ஆசைப்பட்டு பேசணும்னு ஆசைப்படுற ஒருத்தர் இருக்காங்க. நம்மளுடைய டிசிடிசியோடைய கொய்யாக்காரன். அவருக்கான அவார்ட் கொய்யாக்கா செஃப் ஆஃப் டிசிடிசி, கூலஸ்ட் குக் ஆஃப் டிசிடிசி. தடை அதை உடை புது சரித்திரம் படை நமது வழி அதை ஒளி புது வழி பிறந்திடும் உறுதி. தடை அதை உடை. இப்போதான் வந்து எல்லாரும் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேசி நீங்க எல்லாரும் போயிருங்க ப்ளீஸ். இல்ல எல்லாரும் நிக்க வச்சு பேசினா ஒரு மாதிரி சரி நீங்க இருங்க. மக்களே இவனை நம்பாதீங்க, அடுத்த தளபதி இவன் தான் நினைக்கிறேன். அப்புறம் என்பி சொல்லுங்க ராகேஷ். டாப் கோக் டோப் கோக்குன்னு ஷெஃப் எல்லாம் ஆயிட்டீங்க. எப்படி போயிட்டு இருக்கு? இது எந்த மாதிரிலாம் வெளியே நடந்துகிட்டு இருக்கு? எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ரொம்பவே ஹாப்பி. எல்லாருமே பயங்கரமாக நிறைய மெசேஜஸ் நிறைய கமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கொடுத்துச்சு. ஸோ ஏதோ ஒரு பாயிண்டில் நம்ம கரெக்டாக தான் போயிட்டுருக்கோன்ற ஒரு ரொம்ப பெரிய நம்பிக்கை இருக்குது. ரொம்ப தேங்க்யூ. தொடர்ந்து எல்லாருமே அதே சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. தேங்க்யூ ஸோ மச். அதாவது இப்போ வந்து பின்னாடி திரும்பி பார்த்தீங்கன்னா என்பி உனக்கே தெரியும். ஸோ என்பியோடைய ஒரு சாங் டீனா இப்போ அந்த பாட்டை நாங்கள் பிளேலாம் பண்ண போகிறதில்ல, லைவாக வந்து இவரை வந்து ஆட சொல்லிடலாம், பரத்தை பாட சொல்லிடலாம். லைவாக பாட சொல்லிடுவீங்களோ? லைட்டாக அவர் பாடுவார். ஸோ பரத், ஒரே ஒரு நிமிஷம். நாளைக்கு வேலைக்கு போனமே தொண்டையெல்லாம் பார்த்துக்க மாட்டீங்களா? தொண்டை போயிட போதுமா? என்னடா ஐயோ இல்ல என்ன வெறுப்பேத்தன அந்த பொண்ணு கத்திட்டு இருக்கா. ஒரு நாள் நான் என் ஒய்ஃபோட வந்து இன்னைக்கு டீனாட்டி நாளில் என் பேரை மாத்திக்கிறேன். இன்னைக்கு இரு அதிர்ச்சி அருண் ஃபேன்ஸ்லாம் எத்தனை பேர் இருக்கீங்க பாரு. நீங்களாம் என்பி போகிற ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணீங்கன்னா என்பி டூர்ன்னு இருக்கு. இந்த மால் ஃபுல்லாக எல்லா இடத்துக்கும் அவனை கூட்டி நடந்து போவேன். அப்படியே பார்த்துக்கலாம். ஓகே, அருமையான கிஃப்ட்டு காத்திருக்கு. அவ்வளோதான். 5 4 3 2 1 3 go. அபி சொன்னா அலுபி ஒலிக்கோனா அனுபி கொத்தி போனா ஹல்தினா வேணான்னு வாயி சொன்னா வேணும்னு கண்ணு சொன்னா ஜோடியா வந்தா கண்ணா ஐயா தியானா ஜல்லி அபு ரன்னை ஜெயா ஜெயாலனா
காணா போகிறன ஜியா ஜியாலனா அலமே ஹலா ஹலா சலமே சலா சலா காய்ச்சல் ஏறி போச்ச 3 2 1 go டினா டினா கண்ணு கண்ணு மீனா மீனா போடுறிய சீனா சீனா வேணா வேணா மாமா புன விடு வேணா டினா டினா கண்ணு ரெண்டு மீனா மீனா போடுறிய சீனா சீனா வேணா வேணா மாமா புன விடு வேணா அவ சொல்லுற எல்லாமே ரைட் கொஞ்சம் கொஞ்சம் நான் எதுவும் சொல்லிட்ட ஃபைட் அவ பார்த்தா ஜஸ்ட் நான் பார்த்துட்ட சைட் வெறுப்புல ஆகிற டைம் ரிசா இருக்கிற அதுக்குள்ள விச தான் கிளம்புற கொஞ்சம் கொஞ்சம் பேசுற அப்பப்போ கோஸ்டிங்க போடுற மண்டை வெடிக்கிட்டுமா அவ சொல்லுற எல்லாமே ரைட் கொஞ்சம் கொஞ்சம் நான் எதுவும் சொல்லிட்ட ஃபைட் அவ பார்த்தா ஜஸ்ட் நான் பார்த்துட்ட சைட் வெறுப்புல ஆகிற டைம் ரிசா இருக்கிற அதுக்குள்ள விச தான் கிளம்புற கொஞ்சம் கொஞ்சம் பேசுற அப்பப்போ கோஸ்டிங்க போடுற மண்டை வெடிக்கிட்டுமா பின்னாடி கொஞ்சம் வைப்போம் உசுர வாங்கி போவோம் உசுர குசுர கூட நிற்போம் இப்பதான் கொஞ்சம் வைப்போம் இனிமே எப்பவும் கொஞ்சம் வைப்போம் சண்டையும் போட்டு வைப்போம் உனக்கு ஒண்ணு நான் எண்ணி வைப்போம் சதற புட்டா கதற புட்டா பொதற புட்டா 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 பொலம்ப புட்டா சலம்ப புட்டா விரும்ப புட்டா 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 சதற புட்டா கதற புட்டா பதற புட்டா 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 பொலம்ப புட்டா சலம்ப புட்டா 3 2 1 டினா டினா கண்ணு மீனா மீனா போடுறிய சீனா சீனா வேணா வேணா மாமா புன விடு வேணா டினா டினா கண்ணு ரெண்டு மீனா மீனா போடுறிய சீனா சீனா வேணா வேணா மாமா புன விடு வேணா அருமையான ஒரு பாடல், எல்லாருமே ரசிச்சிருப்பீங்க. இந்த இங்க டான்ஸ் ஆன எல்லாருக்குமே வந்து டீனா டீனா மக்கு வழங்கப்படும். அந்த மக்கா என்பிஏ வந்து அழகான ஒரு கையால கொடுப்பாரு. இப்போ வந்து மிஸ்டர் அதிர்ச்சி அருண் ஒரு சில வார்த்தைகள் பேசணும்னு ஆசைப்படுறோம். ஐயோ என்னடா தொண்டாது கத்தி கத்தி டயர்டாக போலியே அங்கே அப்புறம் ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. நாளைக்கு எல்லாருக்கும் காலை எழுந்த உடனே மொட்டை ராஜேந்திரன் வாய்ஸ் தான் இருப்பது. வீட்டில் காஃபி கூட அம்மா காஃபின்னு தான் கேட்க போறீங்க. தொண்டை ஃபுல்லாக போகுது. ஏன் அதிர்ச்சி இதை வந்து சோனியா மேம்கிட்ட பண்ணும்போது ஷாலி கிட்ட பண்ணும்போது உனக்கு வரலையா? புரியுது. அப்புறம் இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா டாப்பு கூப்பிடுக்கு நான் வந்து அந்த ஜேர்னி இருக்குல்ல, எனக்கு இதில் 27 வருஷம் நான் ட்ராவல் பண்ணிட்டு வரேன். 27 என் வயசுன்னு சொல்லி ஒரு எல்லாருக்குமே தெரியும். இப்போ 28 வருஷம் நாங்கள் ஃபுல் 29 வருஷம் நாங்கள் ட்ராவல் பண்ணிட்டு வரேன். இது வரைக்கும் எங்கள் ஃபேமிலியில் எங்கள் அப்பா எங்கள் அம்மா யாருமே என்ன மகனாவோ ட்ராவல் பண்ணிட்டு வரேன்னா எங்கே போயிட்டு வர்றது? ஒரு 6 மாதம் ஷூட்டில் வந்தேன்டா ட்ராவல் சொல்கிறேன். எங்கள் அப்பா அம்மா என்னை மகனாவோ ஒரு மனுஷனாக மதிச்சதே இல்லை. ஆனால் லாஸ்ட் 2 வாரமாக ஃபைனல் கூட ஜெயிச்சிலேருந்து வீட்டில் காஃபி போட்டு தராங்க, கேசரியல் தராங்க, பாயாசம் தராங்க. எங்கள் அம்மா அப்படி பார்த்துக்கிறாங்க. என் தங்கச்சிலாம் காலேஜ் முடிச்சுட்டு ஒரு 5 வருஷம் ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்து அது என்ன வேலைன்னா எங்கள் அம்மாட்ட போட்டு கொடுக்குற வேலை. இப்போ அதெல்லாம் விட்டுட்டு டிவியில் அது வந்ததுலேருந்து எங்கள் அண்ணன் என்ன டிவியில் வர வச்சுட்டாருன்னு சொல்லிட்டு என் தங்கச்சி எப்போ ஃபோன் பண்ணாலும் எங்கள் அம்மா கிட்ட நல்ல விதமாக என்ன சொல்லுது. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் இந்த டாப் குட்டுக்கு தான். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் கொடுக்குற அன்பு இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா, ட்விட்டர், டிண்டர், டெலிகிராம், ஐக்கி மெசேஜ் எதில் போனாலும் டிண்டர் என்ன நடக்குது? இல்லை நான் அதாவது ஃப்ளூக்ல டிண்டர் அதிர்ச்சிக்கு யாரு டிண்டர்ல அன்பு கொடுக்கிறது? நான் சொன்ன டிண்டர் இல்லை, இந்த மாதிரி எல்லாத்துலேயும் உங்களோட அன்பு கொடுக்குறீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த ஷோ முன்னாடி வரைக்கும் இவன் எல்லாத்துக்கும் ஹாய் ஹவாரி அனுப்பிச்சிட்டு இருந்தான். இப்போதான் அவனுக்கு ஹாய் ஹவாரி வர அனுப்பிச்சிருக்கு. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்களாம் டைப்பிங்ல தான் நான் மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். இதான் டைப் பண்றீங்களான்னு அவங்க அந்த அளவுக்கு இப்போ நம்ம பாத்தியா, அதனால தான் யாருமே அமைய மாட்டாங்க உனக்கு. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் டாப்பு குடுக்கு பற்றி சில பேர் உண்மையாக சொல்லணும். ஃபர்ஸ்ட் வந்து பட் சார் இது வரைக்கும் இந்த சீசன் ஆரம்பிச்சது பட் சார் ஒரு தடவை கூட செஃப்பா பார்த்ததே இல்லை. என்னடா சொல்ற? வெயிட் அவர் செஃப்பாவோ ஒரு ஜட்ஜாவோ ஒரு மாஸ்டராக பார்த்ததே இல்லை. இந்த சீசன் ஸ்டார்டிங் ஆரம்பிச்சு இப்போ வரைக்குமே அந்த ஷோவோட ஹீரோவாக தான் நான் பார்க்குறேன் பட் சார் இப்போ வரைக்குமே. ஸோ அதனால் பட் சாருக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் ராம் மோகன் செஃப் சார்
ஏன்னா நாங்களாம் ஒரு பைத்தியகாரத்தனமாக பண்ணிட்டு இருப்போம். எங்கள் பைத்தியத்துக்கு கூட உடனே வந்து இவங்க இப்படி தான் புரிஞ்சு எங்கள் கூட மிங்கல் ஆகி அவர் பண்ணுற விஷயமும் நன்றி. எஸ், அப்புறம் பின்னி சாச்சி மேம் இப்போ கூட அவங்க வீட்டில் கட்டில கட்டிட்டு பெரிய தொட்டில் ஒன்று கட்டி அவங்கள தூங்க வைக்கலாம். ஏன்னா இன்னும் குழந்தை மாதிரி அப்படியே இருப்பாங்க. அவ்வளோ ஜாலியாக எப்போ பார்த்தாலுமே குழந்தை மாதிரி தான் பேசுவாங்க. யார் ஹர்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ அந்த மொக்க ஜோக் சொல்லுவாங்க, அது கொஞ்சம் லைட்டாக வலிக்கும் தான். ஆனால் அதை தாண்டி அவங்க அன்பு ரொம்ப பிடிக்கும். அடுத்த ராகேஷ் பற்றி சொல்லணும்னா டைம் வேஸ்ட் நிறைய விஷயம் இருக்கு, பட் எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. அதனால வேற ஒரு சீசனில் சொல்கிறேன். சரி, இப்போ ராகேஷ் பற்றி பேச வேணாம். அடுத்தது டூப்பு குக்கு எல்லாருமே எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரட். ஏன்னா இப்போ லப்பர் பந்து பார்த்துருப்பேன் கதிர் ப்ரோ, அவரெல்லாம் அவ்வளோ பின்றாரு. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ப்ளீஸ் கம் டு தி ஸ்டேஜ் கதிர். நான் படம் பார்த்ததுக்கு அப்புறம் இவர் கூட தான் உண்மையில நம்ம கூட இருந்தோமா, பேர் பண்ணமா, காம்போ ஆகணும் சொல்ற அளவுக்கு ஒரு சந்தோஷம் கதிர் ப்ரோ. ஒரு ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் கமெண்டேட்டருக்கு ஈக்குவலா இந்த கமெண்டேட்டர் பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ ரப்பர் பந்து படம் பார்த்தவங்களுக்குலாம் தெரியும். ஒரு அருமையான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த கதிருக்கு ஒரு பெரிய கைதட்டல் கொடுத்துடலாம். அதான் அதுக்கப்புறம் வந்து நம்ம மோனிஷா. இப்போ நீ எல்லாரையும் சொன்னா எல்லாரையும் மேலே ஏத்துறோம். மோனிஷா பத்தி கண்டிப்பா சொல்லணும். மோனிஷா உண்மையாலுமே மோனிஷாவோட டாலன்ட் எல்லாருக்கும் இல்ல சீரியஸா ஒரு விஷயம் சொல்லணும். மோனிஷா வந்து எந்த ஸ்பேஸ் கிடைச்சாலும் உண்மையில செமையா பண்ணுவாங்க. நீங்க வீட்ல கது ஓபன் பண்ணி வச்சீங்க, அதுல ஒரு கேப் இருக்குல்ல, அந்த கேப்ல மோனிஷா விட்டா கூட ஒரு பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு பெஸ்டா ஒரு ஸ்பேஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு திறமையான பொண்ணு மோனிஷா. அடுத்து யாரு? பரத் முகுந்த், ஜிபி முத்தண்ணா. ஜிபி முத்தண்ணா உண்மையை சொல்றேன்டா. லெட்ஸ் வெல்கம் ஜிபி முத்தண்ணா. இப்போ என்னடா அப்ப சொல் லாஸ்ட் இன்னும் ஒரு ஆள் சொல்லணும். இரு ஜிபி முத்தண்ணா பத்தியே நீ இன்னும் சொல்லவே இல்லை. ஜிபி முத்தா ஒரு கிரேட், அதாவது ஒரு குட் ஹியூமன் பீயிங், ஒரு பேச்சு முத்து. அண்ணனோட இயல்பான சில விஷயம் இருக்குல்ல. இப்போ நம்ம ஷூட்டிங்கில் கூட நிறைய கெட்டப் கூட போட்டால் கூட ஏதாவது ஒரு பொருள் இல்லைன்னா அண்ணன் டக்குன்னு கொடுப்பாரு, இதை வச்சுக்கப்பா சொல்லிட்டு அந்த ஒரு மனசு அண்ணனுக்கு ரொம்ப இருக்கு. அடுத்து ஒரு முக்கியமாக சொல்லணும் தம்பி, ஒரு ஷோ வந்து 10 மணி நேரம் 12 மணி நேரம் எங்களுக்கு ஷூட் போவோம். நாங்கள் 5 மணி நேரத்தில் டயர்ட் ஆயிரும், அதுவே பண்ண முடியாது. ஆனால் மீது 5 மணி நேரம் எங்களை டயர்ட் ஆக்காமல் எனர்ஜியா அந்த ஃபேஸை பார்த்தா ஒரு பாசிட்டிவ் வரும். ஸோ அப்படி செருபா மேம் அண்ட் ஐயோ ஐஸ்வர்யா தத்தா, ராப்பர் விஜய், சவுண்ட் கூப்பிடுங்க. ஸோ இவங்கெல்லாம் பார்க்கும்போது ஒரு தனி எனர்ஜியா இருக்கும். பரத் முகுந்த், ஆல் தி டூப் குக்ஸ் ப்ளீஸ் கம் டு தி ஸ்டேஜ். நீ இவங்கள பத்திலாம் பேசுனதுனால இப்போ இவங்கெல்லாம் உன்னை பத்தி மறுபடியும் பேசுவாங்க. நோ அன்பு தானே. அதே மாதிரி லாஸ்டா இன்னொன்னு மீடியா மிஷன் டீம் பத்தி நான் ஒன்னு சொல்லணும். சீரியஸா அது மேம் சொல்லு மேம் சொல்லு மேம். நீ சொல்லலைனாலும் அடுத்த சீசன்ல மேடம் இதான் சொல்லிரோம். அதாவது வாய்ஸ் நோட் அனுப்ப சொல்றாங்க. அப்புறம் இது நல்லா தான் இருக்கு, பாசிட்டிவ் தான். அதாவது ராகேஷ் சில பேர்லாம் ஆனா இப்ப மீடியா மிஷன் டீமே மேலே ஏத்திர முடியாது நீ பேசுறதுனால. இல்ல நான் ஒரு பாசிட்டிவ் சொல்லிறேன். நீ சொன்னா கூப்பிடுவா. லெட்ஸ் வெல்கம். என்ன நான் எனக்கே தெரியும், நான் பெருசா எதுவுமே பண்ணல. சீசன் 2 பாசிட்டிவா பேசுறா. 10 நிமிஷம் ப்ளீஸ் அவ கால்ல விடுறேன்டா. ஒரு எமோஷனலா கொஞ்சம் பேசிக்கிறேன்டா. அதாவது நம்ம ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஷோக்கு கூப்பிடுவாங்க, ஒரு ஈவென்ட் கூப்பிடுவாங்க, எங்கனா ஜெயிச்சதுக்கு அப்புறம் கூப்பிடுவாங்க. ஆனா நம்மள ஜெயிக்க வைக்கிறதுக்காக சில பேர் தான் கூப்பிடுவாங்க. அந்த சில பேர் மீடியா மிஷன். Thank you so much, love you all. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மீடியா மிஷன் சன் டிவிக்கு ரொம்ப நன்றி. Thank you so much. எஸ் கதிர், நம்ம சூர்யா சார் வாய்ஸ் நான் பேசுறேன். எத்தனை பேருக்கு சூர்யா சார் பிடிக்கும்? மோனிஷா ஒரு சிங்கம் படத்துல ஒரு டயலாக் பேசியிருப்பாரு, அதை நான் உங்களுக்காக பேசுறேன். ஓகே. சிங்கத்தை போட்டோல பார்த்திருப்ப, டிவில பார்த்திருப்ப, சினிமால பார்த்திருப்ப, ஏன் கூட்ல கூட பார்த்திருப்ப, தடியா காட்டுல இருந்து பார்த்திருக்கா, வெறித்தனமா நின்னு வேட்டையாடி பார்த்திருக்கா, ஓகே அடிச்சா 100 வெயிட்ரா. சூப்பர். ஓகே. சோ இதுதான் டயலாக். இத சூர்யா சார் வாய்ஸ்ல பேசுங்க. கதிர், ஆக்சுவலா அந்த லாஸ்ட் ஃபைனல் கெட்டப் வந்து குமாரி பேபி கிட்ட தான். அது பாகுபலிடா. அதை நீங்க தானே குமாரி பேபியா மாத்தி விட்டீங்க. நன்றி, எல்லாருக்குமே நன்றி. இந்த ஆதரவு தெரிவிச்சவங்க எல்லாருக்குமே நன்றி. முக்கியமா மோனிஷா பத்தி சொல்லி ஆகணும். பெரிய ஒரு டஃபஸ்ட் கண்டஸ்டன்ட். எனக்கு தெரிஞ்சு வந்து சூப்பரா ஒரு பர்ஃபார்மர். ஒவ்வொரு விஷயமா பண்ணும்போது சில பேர் பண்ணும்போது தான் வந்து நம்ம கண்ணுல இருந்து தண்ணி வரும், நம்ம சிரிப்போம், எல்லாமே பண்ணுவோம். ஸோ வந்து அப்படி ஒரு பர்ஃபார்மர் வந்து மோனிஷா. அடுத்தடுத்து மோனிஷா வந்து வேற லெவல் போவாங்க. அதே மாதிரி அதிர்ச்சி, அப்புறம் பரத், அப்புறம் விஜய் வந்து சூப்பரான ஒரு ரேப்பர். கடைசி வரைக்கும் வந்து 20 எபிசோடா அந்த 2 லைன் மட்டும் தான் பாடியிருக்காரு. இன்னைக்கு உங்களுக்காக அந்த 3வது லைனையும் பாடுறதுக்காக. இங்க பாரு, இதை விட பெரிய ஸ்டேஜ் கிடைக்காது, தயவு செஞ்சு பாடு. ஹாய் ஹலோ எவ்ரிவன். ஹாய். நிக்காத மறுபடி சிக்காத ஒருவர் தொட்டாலே கெட்டானே பதிலடி பக்காவ வெப்பானே. தெருவில் நடக்கிற கொடுமையை கடக்கிற தலைமுறை படிக்கிற பொதுமரியாதைக்கு விலகிற படங்கள் ஜனங்கள் எப்போதும் ஜெண்டு இருக்கும். பட்டாளம் முன்னை பூரைக்கும் கட்டாய் மண்ணை தீரட்டும் பேதங்கள் இல்லாது இருக்கும். நாடங்கள் கண்ணாய் இருக்கும். இதுல பொருத்தம் அடுவை இனிமே அம்மா. இதுல பொருத்தம் சும்மா அடுவை இனிமே. கண்டம் கதரடி நண்ட சிண்ட உதரண்டி உள்ள வந்தா பவரடி அண்ணா தளபதி. Thank you so much Vijay. Okay, thank you so much. அடுத்ததாக மோனிஷா ப்ளீஸ். ஓகே. So ரொம்ப நன்றி. Thank you so much.
ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தந்த மீடியா விசன்ஸ் டீம், ரவுஃபா மேம், பிரதிமா மேம், பார்த்தி அண்ணா அண்ட் பட் சார், தேங்க்யூ ஸோ மச். இவனுங்களுக்கெல்லாம் நன்றிலாம் சொல்லணும்னு இல்லை, பட் என்ன இப்போவே எமோஷனல் ஆகுது. இவங்கெல்லாம் பயங்கரமான சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்கள் எல்லாருக்கும் மிக 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 பெரிய நன்றி நன்றி நன்றி. ஃபாரெவர் கிரேட்ஃபுல். தேங்க்யூ மோனிஷா. நம்மளுடைய ஜிபி அண்ணா, இப்போ ஜிபி அண்ணா உங்களுக்காக ஒரு பாட்டு பாடுவார். நண்பர்களே, இந்த டாப்புக்கு நிகழ்ச்சிக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதில் வந்து இந்த நிகழ்ச்சி வந்து ஃபேமிலியெல்லாம் கூப்பிட்டு ரொம்ப இது பண்ணாங்க. அதில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாருமே என்ன பார்க்க வந்ததுக்கு ரொம்ப கைத்தறதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப சூப்பர். எஸ் சௌந்தர்யா, உங்களுக்கு டிசிடிசி எவ்வளோ க்ளோஸ் டு த ஹார்ட் சொல்லுங்க. ஹாய் 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 எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். ஸோ இவ்வளோ சப்போர்ட், இவ்வளோ லவ் கொடுத்துட்டு இருக்கீங்க. இவ்வளோ நேரம் கூட பார்க்காம இவ்வளோ பேர் நிற்கிறீங்க. ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இவங்க முன்னாடி எல்லாம் நான் வந்து ஒரு கத்துக்குட்டி தான். ஓ சாரி பட் சார், நான் பேசினாலே இல்ல யாரும் பதட்டப்படாத. ஸ்பீக்கர் பிரச்சனை கிடையாது, குட்டி மாதிரி அது இன்பில்ட் ஸ்பீக்கர் பிரச்சனை. சாரி கேக்குதா? மைக்கே இல்லாம கேக்குது. இசைமலையில் நனைய நீங்கள் தயாரா? தேங்க்யூ so much. தேங்க்யூ சவுண்டு. டாப் குக் டூப் குக்ல ஃபர்ஸ்ட் டைம் நான் இவரை பார்க்கும்போது ரொம்ப சீரியஸா ஒரு மாதிரி பதறி போய் பயந்து பார்த்துட்டு இருந்தேன். ஆனா அவர் கூட பழகினதுக்கு அப்புறம் தெரியும் அவர் ஒரு குழந்தை மனசு அப்படின்னு. லெஜெண்டரி ஆக்டர் நம்மளுடைய விஜயன் மாஸ்டரை மேடை கலைக்கிறேன். செம்ம வெயிட்டி நம்ம கலை சேட்டு, செம்ம வெயிட்டி நம்ம கலை சேட்டு. எல்லாருக்கும் வணக்கம். இவ்வளோ பெரிய வெற்றி விழான்னு கொண்டாடுறாங்கன்னா நிச்சயமா அது உங்களால தான், வேற யாராலையும் இல்லை. இங்கேன்னு இல்லை, பட்டி தொட்டி அத்தனை இடத்துலையும் தட்டி பேசியது டாப் குக்கு டூப் குக்கு. ஸோ அதனுடைய வெளிச்சம் தான் நாங்கள்லாம் தெரிகிறோம். என்னுடைய பெரிய நமஸ்காரம் எல்லா டூப்பு குக்குகளுக்கும். ஏன்னா அவங்க தான் இந்த ஷோவுடைய மெயின் ரீசன். எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சிரிக்க வைக்கிறதுக்கு உண்டான ஒரு காரிய காரணங்கள். 1.5 மணி நேரம் அவங்க பார்க்குறாங்கன்னா அவங்கள உட்கார வைக்கணும். இந்த ஷோ director who did all his job and fabulously he has done without any controversy in the Top Cook, Doop Cook. இது என்றும் நல்லதுக்கணும். இந்த மீடியா மிஷன், it has to grow big like Rolls Royce. It has to grow and long live. Salute to you, ma'am. Big claps for our producers. And my wishes to all my people and all my contestants, all mentors and everybody. கோடான கோடி சன் டிவி ரசிகர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டாப் குக் டூப் குக் தீபாக்காவை மேடை கலைக்கிறேன். டாப் குக் டூப் குக் தீபாக்கா. சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆனினமே உன்னை வணங்குமே. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களை பார்க்கறதுக்கு இத்தனை உயிர்கள் நின்றுட்டு இருக்கிறேன்னா இதை விட சம்பாத்தியம் பண்றதுக்கு நாங்க வேற எதுவுமே கிடையாது. உண்மையிலே சொல்றேன், இங்க நின்று இதை ரசித்து கொண்டு இருக்கிற அத்தனை உள்ளங்களுக்கும் தீபாக்கா வந்து மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன். பாட்டு போட்டா என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாதியா, நடன மங்கை வெளியில வந்துருவா. அக்கா டான்ஸ் ஆட சொல்லலாமா? எப்படி? ஆஹா, நம்ம அக்காவை வந்து ரொம்ப நகைச்சுவையாக படங்களில் பார்த்துருப்போம், இந்த ஷோவில் பார்த்துருப்போம். சீரியஸாகவே ரொம்ப தெளிவாக சென்சிட்டிவாக நிறையா டாபிக் பேசுகிறவங்க, தமிழை ரொம்ப பிடிச்சி பேசுகிறவங்க. அக்காவுக்கு ஒரு பெரிய கைத்தறி கொடுத்துடலாம். நிறையா ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க தமிழ் சம்மந்தமாக. பல பாடல்கள். அது என்ன பாடல்கா? வில்லுப்பாட்டுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பின்னாடி பெரிய வில்லுப்பாட்டுக்காரியா வருவேன். உங்கள் அன்பை தொடர்ந்து கொடுங்க. வாழ்க்கையில் பல வெற்றிகளை சம்பாதிக்கிறேன் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி நல்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த சீசன் வந்து இங்கே வந்து முடிவடைஞ்சிருச்சு. இந்த 5 months ஜேர்னியை ரொம்ப அழகாக சப்போர்ட் பண்ணி அண்ட் இதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போனதுக்கு மக்களாக உங்களுக்கு ஒரு பெரிய 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 நன்றி. ஒரு பக்கம் வந்து மனவத்தில் வருத்தமாக இருந்தாலும் திரும்பி உங்களை எல்லாம் சந்திப்போம் வேற ஒரு ஷோ மூலமாக. ஒரு அழகான குரூப் ஃபோட்டோவுக்கு ஆசைப்படுறேன். ஸோ அதுக்காக டிசிடிசியில் பேக் எண்டில் ஒர்க் பண்ண எல்லாத்தையுமே இந்த மேடை கலைக்கிறேன். ப்ளீஸ் கம் டு த ஸ்டேஜ். ஸோ டாப் குக்கு டூப் குக்கு. Thank you so much everyone. Thank you.